வணக்கம். இந்தியாவில் நோபல் பரிசு பெற்றவர்கள் என்ற ஒரு பட்டியல் போட்டோம்னா அதில் 1913ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர் நம்முடைய தேசிய கீதத்தை எழுதிய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று. அதே போல் அறிவியலில் 2 பேர் நோபல் பரிசு பெற்றார்கள். இந்த 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது ஒரு ஆச்சரியமான ஒன்று. 1888ஆம் ஆண்டு விசாகப்பட்டினத்தில் பிறந்த சந்திரசேகர வெங்கட்ராமன், அதாவது சர் சி.வி. ராமன், அவர் 1930ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெறுகிறார். சில ஆண்டுகள் கழித்து அவருடைய சகோதரருடைய மகனும் நோபல் பரிசு பெறுகிறார். அந்த 2 பேர் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது ஒரு வியப்பான செய்தி. இவருடைய தந்தையார், சர் சி.வி. ராமனுடைய தந்தையார் விசாகப்பட்டினத்தில் ஆசிரியராக இருந்தார். இவருடைய பள்ளி படிப்பெல்லாம் அங்கே தான் முடிஞ்சது. பிறகு சென்னைக்கு வந்து பிஏ பட்டத்தை முடிக்கிறார். எம்ஏ பட்டம், அப்போல்லாம் எம்எஸ்சி பிஎஸ்சி கிடையாது, எம்ஏ பட்டத்தை முடிக்கிறார். முடித்த உடனே இவருக்கு வேலை கிடைக்கல. தேர்வுகள் எழுதிக்கிட்டே தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறதுக்காக கல்கத்தாவுக்கு போயிடுறார். கல்கத்தாவில் ஏறத்தாழ 15 ஆண்டுகள் வேலை பார்க்குறார். அங்கே இருந்தப்போ தான் ஒரு தடவை ட்ராம் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் லண்டன் அறிவியல் கழகத்தில் உதவித்தொகையோடு பயில்வதற்கான விண்ணப்ப தேதி இன்று கடைசி என்ற வார்த்தையை பார்த்தாராம். ஓடுற ட்ராம்லேருந்து குதித்து ஓடி போய் அந்த விண்ணப்ப படிவத்தை கொடுத்து பிறகு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் போய் சேர்ந்தார்னு பார்க்குறோம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறது எவ்வளோ முக்கியம் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி என்ன இவர் கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, வானம் ஏன் நீல நிறமாக இருக்கிறது, கடல் ஏன் நீல நிறமாக இருக்கிறது, ஒளிச்சிதறல் எப்படி ஏற்படுகிறது, அப்படி ஒளிச்சிதறல் ஏற்படுகிற போது அவற்றுடைய நீள அளவுகள் என்ன என்பதைத்தான் இவர் கண்டுபிடிக்கிறார். இவருடைய கண்டுபிடிப்பான அந்த கட்டுரை வெளியான நாள் பிப்ரவரி 28. அதனால்தான் இந்தியன் சயின்ஸ் டே, அதாவது இந்திய அறிவியல் தினம் என்று அதனை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த விருதுக்கு பெற்றதோடு இவருடைய பெரிய சிறப்பு என்ன என்றால், நோபல் பரிசு பெற்ற அந்த தொகையோடு பெங்களூரில் வந்து குடியேறாரு. பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்கின்ற ஒரு அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கி அங்கேயே தன்னுடைய பணியை தொடர்கிறார். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப நகைச்சுவை தன்மையும் கொண்டவராக, நகைச்சுவையாளரும் கூட. ஒரு முறை ஒரு மேடையில் இருந்தபோது ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு மருத்துவர் சொன்னாராம், எப்படி, நான் யாரையும் நோயால் சாக விட மாட்டேன். இன்னொரு பொருளாதார மேதை எந்திரிச்சாராம், நான் யாரையும் வறுமையால் சாக விட மாட்டேன். உடனே சர் சி.வி. ராமன் எந்திரிச்சு பேசுகிறப்ப, ஐயோ நான் எப்படி சாக போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னாராம். சர் என்பது இவருக்கு கிடைத்த பட்டம். பாரத ரத்னா விருது இவருக்கு 1954ஆம் ஆண்டு தரப்பட்டது. அதே போல் லண்டன் மாநகரத்திலும் இவருக்கு விருதுகள், இத்தாலியிலும் விருதுகளை பெற்றிருக்கிறார். ஒரே ஒரு கேள்விக்கு விடைய சொல்லிட்டு முடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, இவர் கண்டுபிடிச்சதுனால என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், இப்போ நீங்கள் விமான நிலையத்துக்குள்ளே போகிற போது அவர்கள் கையில் ஒரு கருவி வச்சு நம்முடைய உடம்பு அப்படி செக் பண்ணுறாங்க. அப்போ நம்முடைய உடம்புல ஏதேனும் ஒரு உலோகப் பொருள் இருந்தால் பீப்னு ஒரு சத்தம் கேட்குறத பார்க்குறோம். அப்போ உடனே அவங்க அது என்னன்னு சோதித்தாங்க. பெட்டியை திறக்காமலே பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. இவையெல்லாம் ஒலி ஒளி இவற்றின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள். இதைத்தான் சர் சி.வி. ராமனுடைய கண்டுபிடிப்பு உறுதி செய்ததுன்னு நான் சொன்னேன். ஏன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகள் பயன் தருதான்னு பலர் கேட்குறாங்க. அவையெல்லாம் பயன்படுத்தான் செய்கின்றன. இன்றைக்கும் பாம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டுபிடிக்க போகிறப்ப அவங்களுடைய உயிரையும் உலக உயிரையும் காப்பாற்றுவதற்கான வழியை கண்டுபிடித்த பெருமை இவருக்குத்தான் உண்டு என்று சொல்வார்கள். சர் சி.வி. ராமனுடைய பெருமை இந்தியாவின் பெருமை. நாளை சந்திப்போம்.